பல நேரத்துல நான் சொல்லுவேன், "அப்பா, சாமி போட்டிருக்கிற காசு மாலையெல்லாம் யார் யாருடைய காமாலையோ உங்களுக்கு தெரியாது. அவர்கள் பிரார்த்தனை செய்து, அவர்களுடைய குருபக்தியினாலே, ஸ்ரத்தையினாலே பெருமான் வெளிப்பட்டு, அவர்களுக்கு உடல் நலம் கொடுத்து, மனநலம் கொடுத்து, உயிர் வளம் கொடுத்து, ஞானம் கொடுத்ததனால், அவர்கள் கொண்டு வந்து செலுத்துகின்ற காணிக்கைகள், அதுல அவங்களுடைய ஆழமான பக்தி, ஸ்ரத்தை, சேக்ரட் சென்டிமெண்ட்ஸ் பிளஸ் அந்த கர்மம் எல்லாம் இருக்கு. அதனால அந்த நகைகளை உருக்கவோ, உருமாற்றம் செய்யவோ, விற்கவோ, வாங்கவோ எந்த விதத்திலும் எங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். கைலாயத்தோட விதியாக இதை வகுத்து வைத்து விட்டேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். கைலாயத்தினுடைய எல்லா ஆசிரமங்கள், அந்த நிலம், சொத்துக்கள், அதுக்கு ரியல் எஸ்டேட் வேல்யூ கிடையாது. கைலாயத்தோட எல்லா கோயில்கள்லையும் இருக்கிற தங்கம், வெள்ளி, நகைகள், பூஜை பொருட்கள், இது எதுக்குமே மார்க்கெட் வேல்யூ கிடையாது. காரணம் என்னன்னா, இதை எதையுமே விற்கவோ வாங்கவோ முடியாது. அவையெல்லாம் அந்தந்த அர்ச்சாவதார திருமேனிக்கு சொந்தம். அந்த அர்ச்சாவதார திருமேனி வழிபாடு செய்யப்படுவதற்கும், அந்த பிலாசபி அட்மினிஸ்டர் பண்றதுக்கும், என்ரிச் பண்றதுக்கும், எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்.